யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களது குடும்பத்தாரையும் எரிகின்ற நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. அந்த நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்க, நரக நெருப்பினுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்க, அவுலியாக்களையோ நாலாக்களையோ பத்ரீன்களையோ யாரையாவது பிடித்து நமக்கு சொர்க்கம் கிடைக்க பாடுபடுவோம் என்று நினைத்தீர்கள். உங்கள் நினைப்பு தப்பல்ல. ஆனால் அல்லாஹ்வை குறித்து படிக்காதனால் வாழ்க்கையில் ஏற்பட்ட விபரீதம், வாழ்க்கையில் ஏற்பட்ட விபரீதம். அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கு மத்தியில் பெரிய இடைவெளி, கேப்பை இந்த மனித சமூகத்திலே உண்டாக்கினார்கள். உண்டாக்கி அந்த இடைவெளியில் வந்து அமர்ந்தார்கள் ஒரு சில வியாபாரிகள். அந்த வியாபாரிகள் தர்காவின் பக்கம் உங்களை அழைத்தார்கள், ஜியாரத்தின் பக்கம் அழைத்தார்கள், கபர் வழிபாட்டின் பக்கம் அழைத்தார்கள். அல்லாஹ்வை நடு ரோட்டிலே கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடாது, கேட்டாலும் கிடைக்காது. அப்படியா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்காவது அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா? மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா உங்களை பார்த்து கேட்பானே, தர்காவுக்கு அவுலியாக்களிடத்திலே ஏன் போனாய்? என்ன பதில்? என்ன பதில்? நான் இல்லையா? நான் உன்னை படைக்கவில்லையா? நான் உனக்கு உணவு தரவில்லையா? நான் உனக்கு சூரியன் சந்திரன் ஒளி தரவில்லையா? நான் உனக்கு சுவாசிக்கின்ற காற்றை தரவில்லையா? நான் உன்னை பாதுகாக்கவில்லையா? நோய் வரும் பொழுது உன்னை பாதுகாத்த ஆரோக்கியத்தை தரவில்லையா? அழகான மனைவியை தரவில்லையா? நல்ல குழந்தை செல்வத்தை தரவில்லையா? உடல் ஆரோக்கியத்தை தரவில்லையா? ஆயுள் காலத்தை தரவில்லையா? ஏன் அவுலியாக்களிடத்திலே சென்றாய் என்று கேட்டால் என்ன பதில்? என்ன பதில்? அப்ப நாம் சொல்லுவோம், அல்லாஹ்வே அவுலியாக்களிடத்தில் குழந்தைக்காக வேண்டி சென்றேன் என்று வைத்துக் கொள்ளுங்க. எனக்கு ஒரு நல்ல குழந்தை வேண்டும். யார்கிட்ட போது? அவுலியாக்களிடத்தில். அல்லாஹ் கேட்பான், என்னுடைய டியூட்டி என்ன? பெண்களுக்கெல்லாம் மலட்டுத்தன்மையை உண்டாக்குவது என்னுடைய டியூட்டி. அப்படியா? அவுலியாக்களுடைய டியூட்டி குழந்தை கொடுப்பது டியூட்டி. அல்லாஹ்வே நோய் தீங்க அவுலியாக்களிடத்தில் சென்றேன். அப்ப என்னுடைய டியூட்டி என்ன? எல்லாத்துக்கும் நோயை தருகிறது என்னுடைய டியூட்டி. நோயிலிருந்து காப்பாற்றுவது அவுலியாக்களுடைய டியூட்டி. உண்மை இல்லையா? அல்லாஹ்வே குடும்பத்தில் பெரிய கஷ்டம், வியாபாரத்தில் நஷ்டம், காசு வேணும், பர்க்கத்து கிடைக்க அவுலியாக்களிடத்தில் சென்றேன். இப்ப என்னுடைய டியூட்டி என்ன? ஒரு குடும்பத்தில் வறுமை, கஷ்டம், சோதனை, இதை இறக்குவது என்னுடைய டியூட்டி. அவுலியாக்களுடைய டியூட்டி அதிலிருந்து மக்களை காப்பாற்றக்கூடிய டியூட்டி. அப்ப அல்லாஹ்வை பொறுத்தவரையில் ஒரு கொடூரமானவன். அப்படியா? அல்லாஹ்வை பொறுத்தவரையில் ஒரு கரண கொடூரமானவன். அவன் பெண்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுக்க மாட்டான், மலட்டுத்தன்மையை கொடுப்பான். அவன் குடும்பத்திற்கு சோதனை, கஷ்டம், துன்பம், கெடுதி எல்லாம் அல்லாஹ் விளைவிப்பான். அவுலியாக்களுடைய டியூட்டி அதிலிருந்து மக்களை காப்பாற்றக்கூடிய டியூட்டி. அல்லாஹ்வே என் பையனுக்கு நல்ல ஒரு விசா கிடைக்க நான் போனேன். அதனால எம்பசி ஆஸ்பத்திரி, அதனால விசா அடிக்கிற எம்பசியா? அல்லாஹ் நல்ல ஒரு விசா கிடைக்க போனேன். அப்ப என்னுடைய டியூட்டி என்ன? உன் பையனை ஊர்ல பட்டினி போட்டு சாகடிக்கவா என்னுடைய டியூட்டி? அல்லாஹ் மறுமை நாளில் கேட்டால் என்ன பதில்? எதற்காக வேண்டி தர்காவுக்கு செல்கிறீர்கள்? அல்லாஹ் என்பவன் கிடையாதா? பாவங்கள் மன்னிக்க உண்டுமா இல்லையா? பாவங்கள் மன்னிக்க அல்லாஹ் தஆலா குர்ஆனில் எங்காவது உன்னுடைய பாவத்தை நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொன்னானா? சொன்னானா? ஐங்கால தொழுகை, லுஹர் தொழுகை, ஃபஜ்ர் தொழுகை, லுஹர் தொழுகை, அஸ்ர், மக்ரிப், இஷா தொழுகை முடிந்து அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் தொழுகை முடிந்து உடனே சொல்லக்கூடிய தஸ்பீஹ் என்ன? ரப்பி அல்ஃபிர்லி, ரப்பி அல்ஃபிர்லி, ரப்பி அல்ஃபிர்லி. அல்லாஹ்வே என்னுடைய பாவத்தை மன்னி, அல்லாஹ்வே என்னுடைய பாவத்தை மன்னி. பள்ளிக்குள் இருந்து, பள்ளியை விட்டு வெளியே வந்த தர்காவில் அவுலியாக்களே என்னுடைய பாவத்தை மன்னி, அவுலியாக்களே நாதாக்களே நீங்கள் என்னுடைய கையை பிடித்து மறுமையிலே காப்பாற்ற வேண்டும் என்றால் அல்லாஹ்வை நீங்கள் படிக்கவில்லை தாய்மார்களே. அல்லாஹ்வை குறித்து நீங்கள் உணரவில்லை தாய்மார்களே. அல்லாஹ்வுடைய வல்லமை, அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய நிஅமத், அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய பாசம், அல்லாஹ்வுக்கும் நமக்கு மத்தியிலே இருக்கிற நெருக்கம் நமக்கு தெரியாமல் போனது. தெரியாமல் போனதால் அவுலியாக்கள் வாங்கி தருவார்கள் என்கிற நம்பிக்கை நமக்கு சொல்லி தந்தார்கள். ஏமாந்து போனோம். நஷ்டம் ஏற்பட்டது குடும்பம் அல்ல, நமக்கு ஏற்பட்ட நஷ்டம் பொருளாதார நஷ்டம் அல்ல, நமக்கு ஏற்பட்ட நஷ்டம் ஈமானில் ஏற்பட்ட நஷ்டம், நமக்கு ஏற்பட்ட நஷ்டம் சொர்க்கம் நமக்கு நஷ்டமாகி போய்விட்டது. அல்லாஹ் அதிலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டுமானால் அல்லாஹ்வை குறித்து நீங்கள் படிக்க வேண்டும். அல்லாஹ்வை குறித்து நீங்கள் படிக்க வேண்டும். எப்படிப்பட்ட கருணையாளன் பட்டியல் போடுகிறேன் கேளுங்கள். அவனுக்கு நிகரான ஒரு கருணையாளனை நீங்கள் எங்குமே பார்க்க முடியாது, எங்குமே நீங்கள் கேட்க முடியாது. அல்லாஹ்வுடைய கருணையினுடைய ஆரம்பத்தை பாருங்கள், ஆரம்பத்தை பாருங்கள். அவுலியாக்கள், நாதாக்கள், பீவிமார்கள், தங்கள்மார்கள், பத்ரீன்கள், ஷேகுமார்கள் இவர்கள் எல்லாம் நம்முடைய பாவத்தை மன்னிக்க அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவார்கள் என்பதுதானே நம்பிக்கை. அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? அல்லாஹ்வுக்கும் நமக்கு மத்தியில் இருக்கிற தொடர்பு என்ன, கனெக்ஷன் என்ன? படியுங்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும். பாருங்கள் அல்லாஹ்வுடைய கருணையை, அல்லாஹ்வுடைய நேமத்தை பாருங்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ்வோடு நீங்கள் நெருக்கமாவீர்கள், அவுலியாக்களை விட்டும் தூரமாவீர்கள். அல்லாஹ் தான் நமக்கு எல்லாம் அந்த ரப்பு தான்.
நம்முடைய பொறுப்பு, நம்முடைய கஷ்டம், நம்முடைய நஷ்டம், நம்முடைய மனக்கவலை எல்லாம் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் ஒப்படைக்க வேண்டுமானால் அல்லாஹ்வுடைய வல்லமையை பாருங்கள், அல்லாஹ்வுடைய கருணையை படியுங்கள், அல்லாஹ்வுடைய நியமத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும். முதல் கட்டமாக எங்கிருந்து நீங்கள் படிக்க வேண்டும் தெரியுமா? பாருங்கள், அல்லாஹ்வுடைய கருணை. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹ் தஆலா நம்முடைய காரியங்களை பதிய வைக்க, ரெக்கார்டு செய்ய அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை ஏற்படுத்தியிருக்கிறான். உண்டுமா இல்லையா? ஒவ்வொரு ஆட்களுக்கும் அல்லாஹ் தஆலா மலக்குகளை ஏற்படுத்தியிருக்கிறான். அந்த மலக்குகளுக்கு அல்லாஹ் போட்ட உத்தரவு என்ன தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? அந்த மலக்குகளுக்கு அல்லாஹ் போட்ட உத்தரவு என்ன? அல்லாஹ்வை நீங்கள் அங்கிருந்து படிக்க வேண்டும், அங்கிருந்து அல்லாஹ்வை நீங்கள் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும். அந்த மலக்குகளுக்கு அல்லாஹ் போட்ட உத்தரவு கேளுங்கள், ஆச்சரியப்படுவீர்கள். நீங்கள் இப்படிப்பட்ட ரப்பையா நாம் படிக்காமல் இருக்கிறோம், இப்படிப்பட்ட ரப்பை குறித்தா நாம் தெரியாமல் இருக்கிறோம், இப்படிப்பட்ட ரப்பை குறித்து சொல்லுகிற இந்த கூட்டத்தையா நாம் தடுத்தோம், இந்த கூட்டத்திற்கா நாம் செல்ல வேண்டாம் என்று சொன்னோம், இந்த கூட்டத்தையா நடத்துவதற்கு தடை செய்வதற்கு முயற்சி செய்தோம் என்று உங்களுக்கு தோன்றலாம். ஆச்சரியமில்லை, உண்மையாக கூட இருக்கலாம். அந்த மலக்குகளுக்கு அல்லாஹ் தஆலா என்ன சொல்லி இருக்கிறான் தெரியுமா? என்னுடைய அடியார்கள் பேசுவதை எழுதுங்கள், மனதில் எண்ணுவதை எழுதுங்கள், அவன் செய்கிற காரியத்தை எல்லாம் எழுதுங்கள். அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை. அதை எழுத அந்த ரெண்டு மலக்கு உண்டு. உண்டுமா இல்லையா? உண்டு. ஆனால் அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு கருணையாளன் நம் மீது. அல்லாஹ் அந்த மலக்குகளுக்கு போட்டிருக்கிற உத்தரவு, ஆர்டர் ஒன்று உண்டு. நுணுக்கமாக நீங்கள் கேட்க வேண்டும். என்னுடைய அடியான் அவனுடைய உள்ளத்தில், கல்வில் நல்லது செய்ய அவன் எண்ணினால், உள்ளத்தில் ஒரு தோணல் வருகிறது, நாளைக்கு ஒரு 200 ரூபாய் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஏழைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டும், உள்ளத்தில் எண்ணம் வருகிறது. இந்த எண்ணம் உள்ளத்தில் வந்தாலே அவனுக்கு ஒரு நன்மையை எழுதுங்கள். அல்லாஹ் தஆலாவுடைய ஆர்டர், அல்லாஹ்வுடைய ஆர்டர். உள்ளத்தில் ஒரு நன்மை அவனுக்கு வந்தாலே அவனுக்கு ஒரு நன்மையை எழுதுங்கள். அவன் அந்த நன்மையை செய்தால் 1 to 700 மடங்கு வரை நன்மை எழுதுங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை. அவன் நீதிமான், மாலிக் யௌமித்தீன், கியாம நாளின் அதிபதி. அதே அல்லாஹ் தஆலா என்னுடைய அடியான் பாவம் செய்ய எண்ணினால், விபச்சாரம், மது, சூது, வட்டி, பெரிய பெரிய பாவம், சிறு பாவம், துனியாவில் எவ்வளவோ பாவம் அனுபவிக்க வேண்டும் என்று உள்ளத்தில் என்றைக்காவது அவன் எண்ணினால், அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன? நன்மையை எண்ணினால் நன்மை எழுதணுமா இல்லையா? அதே போல பாவத்தை எண்ணினால் எழுதுங்கள் பாவத்தை. அல்லாஹ் சொல்லவில்லை என்னுடைய அடியான் பாவத்தை எண்ணினால் எழுதக்கூடாது. அவன் அந்த பாவத்தை செய்தால் எழுதுங்கள் பாவத்தை. அவன் எண்ணினால் பாவத்தை எழுதக்கூடாது. எப்படிப்பட்ட ரஹ்மான், எப்படிப்பட்ட கிருபையாளன்! எண்ணுகின்ற எண்ணம் நன்மையானாலும் எழுதுங்கள், பாவமானாலும் எழுதுங்கள் என்றால் யாரும் சொர்க்கம் போக முடியாது. காரணம், فَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. அணு அளவு, கண்ணுக்கு தெரியாத அணு அளவு நன்மையை செய்தாலும் மறுமை நாளில் அது கொண்டு வரப்படும் மலக்குமார்களின் மூலமாக. அணு அளவு தீமையை செய்தாலும் மலக்குமார்களின் மூலமாக கொண்டு வரப்படும் மறுமை நாளில் என்று சொல்லுகின்ற மார்க்கம். ஆனால் நம்முடைய உள்ளத்தில் நல்ல சிந்தனைக்கு நன்மை எழுதப்படுகிறது, பாவத்திற்கு நன்மை இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறானே. இப்படி அல்லாஹ்வை உங்களுக்கு யாராவது சொல்லிக் கொடுத்ததுண்டா? உங்களுடைய பாவத்தை, மனதில் எண்ணுகின்ற பாவத்திற்கு குற்றம் பிடிப்பது கிடையாது, எழுதுவது கிடையாது, விசாரணை கிடையாது, அது குறித்து மறுமை நாளில் ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிறவன் நம்முடைய ரப். அந்த அல்லாஹ்வை இந்த மனித சமூகத்தில் படித்தவர்கள் எத்தனை பேர்? இது முதலாவது ரப்புடைய முதலாவது கருணை, முதலாவது கிருபை. அவுலியாக்கள் செய்ய முடியுமா இதை? நாதாக்கள், பத்ரீன்கள் செய்ய முடியுமா இதை? அல்ல. அல்லாஹ்வே பார்த்த ஒரு ஏற்பாடு, அல்லாஹ்வே பார்த்துள்ள ஒரு ஏற்பாடு. அல்லாஹ்வுடைய இரண்டாவது கருணை தெரியுமா? பாவங்கள் மன்னிக்கப்பட, நரகத்திலிருந்து உங்களை காப்பாற்ற, சொர்க்கம் உங்களுக்கு கிடைக்க, அல்லாஹ்வுடைய அன்பு உங்களுக்கு கிடைக்க, அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கு மத்தியில் ஒரு நெருக்கம் உண்டாக அவுலியாக்களிடத்தில் சென்றீர்கள். உண்டுமா இல்லையா? அவுலியாக்கள் வேண்டாம், அவுலியாக்கள் நமக்கு தேவையில்லை, நமக்கு அல்லாஹ் மட்டுமே போதும்.